அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த புத்தகத்திலே அருமையாக வெங்கடேசன் ஐயா அருளிய 24வது பாடம் திருக்குறளின் சில முக்கிய பகுதிகளின் சுருக்கமும் அதை ஒட்டிய சில சிந்தனைகளும் என்று அருமையாக 3வது தொகுப்பாக நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். அதில் மனித சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், அதன் மூலம் நாமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்புகளை நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். மனித சமுதாயம் விண்வெளியை ஆக்கிரமித்து அதிலே பெருக வேண்டும், குடும்ப கட்டுப்பாடு நீங்கும், தவ வாழ்க்கை மூலம் நமது தேவைகளை குறைத்து கொள்ள வேண்டும், நீதிமன்றங்கள் குறையும், யோக வாழ்க்கை மூலம் நமது பரிணாம வளர்ச்சியை வேகப்படுத்த வேண்டும், வைத்தியசாலைகள் குறையும் என்று குறிப்புகள் எல்லாம் அருமையாக தரப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மொழி, மதம் மற்றும் நாட்டு எல்லைகளாலே நாம் பிரிந்து இருக்கிறோம். அந்த குறையும் நீங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமானால், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறளுக்கு ஏற்ப நாம் கற்க கசடர கற்க, நாம் கற்கும் கல்வியிலே தவறுகள் இருக்கக்கூடாது. தவறான கல்வி பல இடையூறுகளை கொடுக்கும். அப்போ தவறில்லாமல் கற்க வேண்டும், தவறில்லாமல் நடந்து கொள்ள வேண்டும், தவறில்லாமல் அனைத்தும் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. அப்போ கற்பவை எப்படி கற்க வேண்டும்? நாம் கற்றுக்கொண்டு இருப்பவை நீண்ட காலத்திற்கு உபயோகப்படுமா, அவை நிலைக்குமா என்று யோசித்து கற்க வேண்டும். இந்த குறள் ஒன்றே போதும். ஒரு மனிதனை மனிதனாக அவனை என்றும் நிலைத்து செய்வதற்கு இந்த ஒரு குறள் ஒன்றே போதும். அப்படிப்பட்ட வல்லமையான குறளாகும். அதுதான் உள் தூய்மை, அகத்தூய்மை, புறத்தூய்மை என்று சொல்லப்படுகின்ற மருந்தென கொண்டு இந்த உடலை சுத்தம் செய்து கொண்டாலே போதும், ஆரோக்கியமான செல்வமானது உனக்கு வந்துவிடும். அதைதான் அடியேன் அனுபவித்து இந்த உன்னத கருத்தை இந்த குறளோடு நான் ஒப்பிட்டு கூறுகிறேன், அதற்கு கடமையாற்றுகின்றேன். சுருங்க கூறினால், தவறான கல்வியும் மனித வாழ்க்கையை முன்னேறாத கல்வியும் தவிர்க்க வேண்டியவை ஆகும். இது திருவள்ளுவரினுடைய கருத்து. கல்வி மனித இனத்தை முன்னேறுகின்ற முறையிலே தகுதி உள்ள எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும். இதனால் தீவிரவாதம் மறைந்து எல்லோரும் நல்லவர்களாக மாறுவார்கள். அப்ப என்ன கல்வி இருக்க வேண்டும்? அதுதான் குருகுல கல்வி. குருகுல கல்வி முறையிலே தகுதி உள்ள எவரும் கல்வி மறுக்கப்பட்டது இல்லை அக்காலத்தில். இதற்கு புராண ஆதாரங்களே நான் ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன் என்று அருமையாக வகுத்து கொடுத்திருக்கிறார். திருவள்ளுவர் காலத்தில் இல்லாத இப்பொழுது நமது வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கின்ற பெரிய பிரச்சனை நமக்கு நாமே உண்டாக்கி கொண்டன. பொல்யூஷன், அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற வேதனை தான். இது நாளும் பெருகி மனித இனத்தின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தி நாம் இனத்தின் அழிவுக்கே வழிவகுக்கக்கூடும் என்று நான் அஞ்சுகிறேன் என்று இந்த புத்தகத்திலே அருமையாக சொல்லியும் திருக்குறளையும் அவர் எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்னார் தேரலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணினான் தவந்தான் வரும், கூற்றும் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்ட வாக்கு. அந்த திருவள்ளுவரின் திருக்குறளை அனைவரும் படித்து நாம் வாழ்க்கையில் மனிதனாக என்றும் நிலைத்து அந்த வானோர் உலகம் என்று சொல்லப்படுகின்ற வானோர் உலகத்திலே சென்று மனித சமுதாயம் ஆக்கிரமித்து வாழக்கூடிய அளவிற்கு மனித சக்தி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை இந்த இயற்கை புருஷனாக இருக்கக்கூடிய திருவள்ளுவ மாமுனிவரே நமக்கு அருளியிருக்கிறார் என்ற உன்னத கருத்தை அடியேன் சொல்ல கடமையாற்றுகின்றேன். நன்றி, வணக்கம்.